அமைதியும் வீரமும் கொண்ட விருச்சிக ராசி. இவங்க அமைதியாகவும் இருப்பாங்க, ஆனால் வீரமாகவும் இருப்பாங்க. அந்த விருச்சிக ராசிக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாங்க. சரி, உங்களுக்கும் எப்படின்னா உங்கள் 12ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு, உங்கள் 2ஆம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்படின்னா என்ன, கையில் நல்ல காசு வரும், செலவோடு வரும், என்னென்னா சுப செலவோடு வரும். அப்படின்னா நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது, அதுக்கு செலவும் ஆக போகுது, அந்த செலவுக்கான காசும் உங்கள் கையில் வரப்போகுது. அதனால் சூப்பர் தான், நல்ல விஷயம் தான் எல்லாமே. இதனால் குடும்பத்தில் நிறைய சந்தோஷம் வரும். நீங்கள் குடும்பத்தோட வெளியே கோவில்கள் போயிட்டு, இந்த நேரத்தில் கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பத்தோட குலதெய்வங்கள் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இல்லை இஷ்ட தெய்வ கோவில்கள், இல்லை ஊர் காவல் தெய்வ கோவில்கள் போயிட்டு வர்றது நல்லது. மோஸ்ட்லி உங்களுக்கு குலதெய்வம் ஏதாவது நீர்நிலை, ஆறு குளம் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும், இல்லை வேல் வச்சுருக்க மாதிரி, இல்லை உக்ர தெய்வங்கள் குலதெய்வமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக போய்ட்டு வழிபடலாம். அங்கே அபிஷேகம் பண்ணி வழிபடுறது ஒன்றும் நல்லது. உங்களுக்கு குலதெய்வம் கோவிலில் நல்ல அபிஷேகம் பண்ணி விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல டைம். நகை, வீடு, லேண்ட் வாங்கணும், வண்டி வாங்கணும், ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும். ஏன்னா விருச்சிக ராசி நல்லா அனலைஸ் பண்ணுவீங்க, எந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ மேலே ஏறும், எப்போ கீழே வரும். அந்த அனாலிட்டிக் மைண்டுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும் விருச்சிக ராசிக்கு. ஸோ அது தாராளமாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் ஒரு தடவை ஜாதகம் பார்த்துட்டு இந்த டைமில் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பணம் தொலைச்சி, ஏன்னா விருச்சிக ராசி நிறைய பேர் ஏமாந்துருவீங்க, தொலைச்சிருவீங்க. எவ்வளோ உஷாராக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏமாந்துருவீங்க. ஸோ நீங்கள் ஏமாந்துட்ட பிறக்கும் எப்படி சரி பண்ணுறது, பரிகாரம் சொல்லுங்கன்னு கேட்டதுக்கு பதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எதில் பண்ணால் நல்லதுன்றதை பார்த்து பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், சாஃப்ட்வேரில் இருக்கவங்க நிறைய இந்த சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் எழுதுவீங்க. தொழில் முனைவோர்கள்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. அதை வெளிநாடு போகணுன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. பிஸ்னஸை வெளிநாடு எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுவீங்க. இல்லை ஜாபில் இருக்கவங்கள வெளிநாடு ப்ரமோஷன் வாங்கிட்டு வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்ததுக்கு நல்ல டைம் இருக்குது. அதுவும் நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, இல்லை ஒரு 100 பேருக்கு நடுவில் காம்படிஷனை ட்ரை பண்ணுறீங்களோ, அந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கு சரியான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, கல்யாணத்துக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம எப்பவுமே சொல்கிறது இதுதான், நாள் நட்சத்திரம் ஹோரை பார்த்து கரெக்டாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் லவ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஈகோ கிளாஷ் லைட்டாக வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் இந்த லவ் நீங்கள் கல்யாணமாக மாற்றணுன்னா நீங்கள் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல விஷயம் அது. இன்னொன்று, எதிரிகள் தொல்லையும் கொஞ்சம் இதுக்கப்புறம் ஏற வாய்ப்பு இருக்குது. வருஷம் போக போக ஏற வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே பிரச்சனைகள் கம்மியாக இருக்கும் போதே நீங்கள் லவ்வை வீட்டில் சொல்லிட்டு கல்யாணமாக மாற்றுறது ரொம்ப நல்லது. நீங்கள் இப்போ மகப்பேறு யாரோ கல்யாணம் ஆனவங்க மகப்பேருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல டைம் இது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே நல்ல இணக்கம் வரும். குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ குழந்தை பாக்கியமோ கல்யாணமோ பிஸ்னஸோ எல்லாத்துக்கும் பணம் தேவை. ஸோ உங்களுக்கு தேவையான பணம் தேவையான நேரத்தில் கரெக்டாக வரும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வரைக்கும் வாங்கி செலவு பண்ணிங்கன்னா சிக்கனமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம். குருமார்களுடைய தொடர்புகள் நல்லா வரும். நிறைய குருமார்களை பார்ப்பீங்க, உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் கொடுப்பாங்க. குருமார்கள்னால் இப்போ ஜோதிடர் மட்டும் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச சாமி, உங்களுக்கு பிடிச்ச மேனேஜர், டிஎல், சீனியர், அண்ணா, அக்கா, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அவங்க குருமார்கள். அவங்கள போய் நேரில் பாருங்கள், நிறைய அட்வைஸ் கேளுங்க, வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். அண்டு இதில் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் வரும், ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். பாலிடிக்ஸ் எதுலேயும் போயிடாதீங்க. நீங்கள் அமைதியான ஆள், அதே மாதிரி அமைதியாக இருந்துட்டு யார் என்ன பண்ணுறான்னு வாட்ச் பண்ணிங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிடலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸில் ப்ராஃபிட்லாம் கொஞ்சம் நஷ்டமாக வர மாதிரி இருந்தால் பணத்தை வெளியே எடுத்துருங்க. ஏதோ பிரச்சனை வர மாதிரி இருந்தால் அந்த இடத்துல நகர்ந்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக செலவு வரும், ஆனால் சுப செலவாக வரும். ஸோ கையில் காசு வரும்போது அதை எடுத்து கரெக்டான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த தை மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும். கூடவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் முருகர்,
துர்க்கை, யோக நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் இவங்களெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது. தீபம் போட்டு வழிபடலாம். இல்லை அபிஷேகத்துக்கு தண்ணி, பன்னீர் இதெல்லாம் கொடுத்தும் வழிபடலாம். நீங்கள் இந்த தெய்வங்களை வழிபட உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு வந்து சக்தி வந்து ரொம்ப நல்லா ஏறுங்க. சரிங்களா? ஸோ இதை தவிர்த்து நோய் நொடிகள் எதுனா இருந்தால் கம்மியாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து பிறப்புறுப்புன்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ராசி மண்டலத்தில் இதெல்லாம் வந்து பிறப்புறுப்பு. ஸோ இந்த பிறப்புறுப்பு சைடு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை வேறு எந்த ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை ரத்தம் பிபி சம்மந்தமாக ஏதாவது இஷ்யூ இருக்குது, இல்லை உடம்பு சூடாகிறது சம்மந்தமாக இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூஸ் ஹெல்த்தெல்லாம் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கணும். இது கூடவே ஆல்டர்னேட் தெரப்பின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து விதைகள், இப்போ நவதானியங்கள் விதைகள், மலர் மருந்துகள் இதை வச்சுலாமோ நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணிட்டுருக்கோம். ஹெல்த்தை வந்து பெட்டராக இருக்கிறதுக்கு சொல்லி தந்துட்டுருக்கோம். இதுக்கான யோக முறைகள்லாம் சொல்லி தந்துட்டுருக்கோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நான் கால் பண்ணலாம். அது சம்மந்தமாக நீங்கள் பயிற்சிகள் எடுக்க உடம்பு வந்து இன்னும் சீராக இருக்கும், மைண்டு இன்னும் ஷார்ப்பாக இருக்கும், வாழ்க்கையில் இன்னும் நல்ல வேகமாக ஓடலாம். அது உங்களுக்கு அமானுஷ சக்தியெலாம் நல்லா வரும். ஸோ தெய்வ வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு உங்களுக்கு நல்லா கை கொடுக்குங்க. இதை தாண்டி உங்களுக்கு இன்னும் நான் எப்படி என் கடனை அடைக்கிறது, ஒன்று எப்படி சம்பாதிக்கிறது, ஒன்றும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறது, ப்ரமோஷன் எப்படி கிடைக்கிறது, வெளிநாடு எப்படி போகிறது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம தன ஆகர்ஷண பயிற்சிகள் நடத்துகிறோம். அந்த பயிற்சியில் ஒருத்தர் ராசி, லக்னம், நட்சத்திர பிரகாரம் எப்படி குணம் இருக்கும், அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வாய்ப்புகள் இருக்குன்றதெல்லாம் ட்ரைனிங்காக கொடுக்குறோம். அதை தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நட்சத்திரத்துக்கும் புத்தகம் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ரொம்ப கம்மியான தட்சணையில் ஒரு 11 ரூபாய் தட்சணைக்கு நம்ம ஒவ்வொரு நட்சத்திர புத்தகம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். என் நம்பருக்கு நம்ம எந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் அனுப்பிச்சிட்டு எனக்கு உங்கள் நட்சத்திரம் சொன்னீங்கன்னா 11 ரூபாய் பே பண்ண உடனே உங்களுக்கு அதை புத்தகத்தை வாட்ஸ்அப்லேயே அனுப்புவோம். ஸோ விருச்சிக ராசிலாம் யாராவது இருக்கீங்க, இப்போ மறுமணம்க்கு யாராவது தேடிட்டு இருக்கீங்கன்னா மறுமணம் தாராளமாக பண்ணலாம். இப்போ ஏன்னா அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க. அது இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நிறைய மாறிடுச்சு. ஸோ மறுமணமும் தாராளமாக பண்ணலாம். அதை பற்றி வேணும்னாலும் தாராளமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் 10 பொருத்தம் பார்த்து தான் சார் கட்டினேன், இருந்தாலும் இப்படி ஆகிடுச்சு சார்னு. சரி, பொருத்தன்றது ஒரு விஷயங்க. இது வந்து பேர் பொருத்தம் பார்க்கணும். அதாவது நம்ம கல்யாணம் பண்ணுறோன்னா அவங்களுடைய பேர்கள், நம்ம அப்பா அம்மா பேர்கள்லாம் நம்ம ஜாதகத்துங்களில் தெரியும். அதை பேர் எழுதின மாதிரி எழுதி வச்சு தெரியாது, அந்த கிரகங்கள் தொடர்புகள் வரும். அது வருதான்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து கல்யாணம் பண்ணோன்னா தாராளமாக லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து பிஸ்னஸ்க்கும் ஒரு பார்ட்னர் தேடுறீங்க. இந்த பார்ட்னர் பேர் உங்கள் வந்து அந்த ஜாதகத்தில் வரும். ஸோ அந்த கிரகநிலை வருதான்றது பார்த்துட்டு பார்ட்னர் செலக்ட் பண்ணுங்கள். லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர்னு கரெக்டாக அமைஞ்சாலே வாழ்க்கை வந்து ஒரு செட்டில்டான வாழ்க்கை தாங்க நம்மளுக்கு. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு எந்த தொழில் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ன்றது இருக்கும். இப்போ இதில் வந்து நிறைய தொழில் முனைவோர் இருப்பீங்க. ஏன்னா ஒரு தொழிலை நடத்துகிறோன்னா அதுக்கு தைரியம் ஜாஸ்தியாக வேணும். விருச்சிக ராசிக்கு தைரியம் ஜாஸ்தி. தொழில் முனைவர் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் என்னென்னா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு எந்த தொழில் பண்ண நல்லதுன்றதை பார்க்கணும். சொல்லப்போனால் ஒருத்தர் என்கிட்ட வந்தார். அவர் வந்து ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டர். அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க, சர்வீஸ். ஸோ அவர் வந்து சார் விருச்சிக ராசி சார், நான் இன்வெஸ்டிகேஷன் நல்லா பண்ணுவேன், அதனால் ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னுவார். அது பிடிக்கும், ஓகே. ஆனால் உங்கள் தனஸ்தானத்தோட கனெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எந்த தொழில் பண்ணால் தனம் வரும்ன்றதை பார்க்கணும். பார்த்துட்டு அந்த தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதனால் ஓவராலாக உங்களுக்கு நல்ல பணம் வரும், குடும்பத்தில் சந்தோஷம் வரும், தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும். நீங்கள் வந்து கரெக்டான காசு கையில் வரும்போது பிஸ்னஸில் நஷ்டம் வர மாதிரி இருந்தாலே டக்குன்னு காசை வெளியே எடுத்துகிட்டு ஸ்டாண்டர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் போட்டுட்டு வர உங்களுக்கான தொழிலை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வர நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் இந்த தை மாதம் உங்களுக்கு சூப்பராக அமைத்துக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. தை மாதம் முருகன் விரதம் இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை வேண்டுங்க, கண்டிப்பாக கை கொடுக்கும்.